செல்லக்குட்டி என்ன கேக்குது? நீரஜம்மா அனிகா பாப்பா என்ன கேக்கா? ஏக்கா கேக்கு முன்னாடி இருக்குல்ல அததான் தாத்தான்னு கேட்டுட்டே இருக்காக்கா அப்பத்துல இருந்து. வெத்தனா தானே கொடுக்க முடியும். ஓஹோ பிள்ளைக்கு கேக்குன்னு சொல்ல வரலையோ? ஏக்கா அவளுக்கு அது கேக்குனே தெரியாது. ஏதோ திங்கிற பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்படியா? செல்லத்துக்கு கேக்கு வேணுமா? வெட்டினோன்னு சாப்பிடல தங்கம். பெரியம்மாவா? ஆமாக்கா அதான் பேய்மான்னு சொல்லியா. என்ன வார்த்தைலாம் சொல்ல தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் வருது இப்பதான் பேச்சு. ஆமாமா ஒரு வயசு தானே அது என்ன போக போக நல்லா பேசுவா. ஒரு வயசு முடியறதுக்கு முன்னால பிறந்தபடி எடுத்துறேன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்கல நீ. உன் மாமியாரு 1.25 வயசுல எடுக்கலாம்னு சொன்னோன்னே அதே கேட்டுக்கிட்ட போல்க. நாங்க பாரு அந்த பிள்ளைக்கு மண்டை முழுக்க முடியிருக்கு பின்னால 3 முடி தொங்கிருக்கிறதுல ஆடுது. ஏன் நல்லா தானே இருக்கு. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் முடி இப்படிதான் இருக்கும். எங்க அம்மைக்கு முடி இப்படிதான், எனக்கு முடி இப்படிதான், என் தங்கச்சிக்கு முடி இப்படிதான், எங்க பேத்திக்கு முடி அப்படிதான் இருக்கும். நாகபலாண்டி உங்க குடும்ப முடிய நான் உனக்கு குறை சொல்லல. வெயில் காலம் வேற வந்துட்டுல அந்த 3 முடி இப்படி ஆடிட்டு கிடந்தா வேக்கூரா வரும். அதுக்குதான் என் தங்கச்சிட்ட பிறந்த முடி எடுத்துருமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா உங்களை இவ்வளவு நேரம் பார்க்கலையே. நாகபலாண்டி எப்படி இருக்கே? எப்போ வந்தியே? அப்பவே வந்துட்டேன். சில பேர் கண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேன். ஏன் மறைஞ்சு போற மாதிரி ஏதோ சக்தி இருக்கு உங்களுக்கு? வானரி வானரி கேக்க வெட்டிடுவோம். வானரி பியாரவே எங்க அக்கா கூட நீங்க பாட்டுக்கு பேசுங்க. சரிங்க பிசாண்டி. நாகபலாண்டிட்ட நான் பேரோ பேசிடி. சார் மேடம் ஸ்மைல் ப்ளீஸ். இங்க நேரா பாருங்க. பாப்பா இங்க பாரு. அனிகம்மா சிரிங்க நேரே பாருங்கம்மா. அங்கிள் போட்டோ எடுக்கார் பாரு அங்க பாரு. ஆனி குட்டி நேரா பாருமா அப்பத போட்டோ பிடிப்பாவே. அப்படியே சிரிச்சிட்டே பாருமா. ஏங்க கேக் கட் பண்ணிரலாமா? கட் பண்ணிரலாம் நிரோஸ். அம்மா கேக் கட் பண்ணிரலாம்ல, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. பண்ணிரலாம் பா, எல்லாரும் வந்துட்டாவே. சரிமா. Happy birthday to you, Anika. Happy birthday, Anika. Make a wish. Hooray! நல்லபடியா கேக் வெட்டியாச்சு. எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடுமா. வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். நம்ம ஆனிகா பாப்பா பிறந்த நாளை முன்னிட்டு சூட சூட பிரியாணி எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். செல்லமக்கா டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்கே. ஆமா டீச்சர் நானும் அதான் நோட் பண்ணேன். வந்தோடனே மீன் கரக்காட்ட கேட்டுட்டேன். டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணியன்னு கேட்டா கம்மியா தான் ஆச்சுன்னு சொன்னாவ. அப்படியா? ஆமா டீச்சர். அது தனியா அதுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணோன்னு ஆள் கூப்பிட்டு கேட்டதுக்கு 50,000க்கு மேல ஆகும்னு சொன்னாவலாம். அதனால பொருள்லாம் அவியலே வாங்கிட்டு அவியலே டெக்கரேஷன் பண்ணிட்டாவலாம். அவியலே செஞ்சாவ சூப்பரா இருக்கே. அது நிரோஜா தம்பி சேகர் இருக்கான்ல, அவன் தான் எல்லா வேலையும் பார்த்ததா சொன்னாவ. அப்படியா? ஓனர் தம்பியா? நல்ல பையன். ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டா கூட வாடி வந்து செய்வான். அப்படியே டீச்சர்? ஆமா நாங்க அவிய வீட்டுல தானே குடியிருக்கோம். ஒயர்ல ஏதாவது ப்ராப்ளம், சுவிட்ச் போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், அப்புறம் இந்த தண்ணி பைப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் அந்த பையன்கிட்ட தான் சொல்லுவேன். வானட்ட ரொம்ப போய் சொல்ல மாட்டேன் பாத்துக்கங்க. அந்த பையன் இருந்தா உடனே வாடி வந்து பாத்து கொடுத்துருவான். அவனே பாத்துருவானோ? ஆமா சின்ன சின்ன பிரச்சனைனா அந்த பையனே பாத்து தந்துருவான். நல்ல பையன். அதனாலதான் மீன் கறக்க அந்த பையனை கூப்பிட்டு டெக்கரேஷன் பண்ண சொல்லிருக்காவ. காசு கொடுத்துருக்காவல்ல, 10 பைசா கொடுக்கல, கேட்டுட்டு தான் வாரேன். அப்படியா? இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணிருக்கான். ரூபாலாம் கொடுக்கலையோ? ஆமா சொந்தக்கார பையன் தானே. இந்த பிள்ளைக்கு தாய் மாமே, அதனால உரிமையா கேட்டிருக்காவ. அவனும் உரிமையா வந்து செஞ்சு கொடுத்துருக்கான். நீங்க சொல்றீங்களே அடுத்த பிள்ளைக்கே உதவி செய்வான்னு. சொந்த அக்கா பிள்ளைக்காக டெக்கரேஷன் பண்ண மாட்டானா? ஆமா ஆமா அதுவும் சரிதான். நல்ல பையன் தான்க்கா, வானர் மாதிரி கிடையாது. செல்லம்மாக்கா நீங்க இன்னும் சாப்பிடலையோ? இல்ல சில்பா இனிமேதான். போய் பார்த்தனா ஒரே கூட்டமா இருந்து சாப்பிடுற இடத்துல. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாமேன்னு நானும் டீச்சரும் நின்னு பேசிட்டு இருந்தோம். நீ சாப்பிட்டியோ? ஆமாக்கா மாத வண்டியிலேயே என் மகா ஓடி போய் யாரம் பிடிச்சிட்டா. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம்க்கா. பிரியாணியை நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டோம். அப்படியா? சாப்பிட்டீங்களோ? செல்லம்மாக்கா பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டீச்சர். பிரியாணி
சோறு வாங்காமலே வந்துட்டேன். டீச்சர் நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? நான் 100 ரூபா தான் கொடுக்கலான்னு இருக்கேன். என் புருஷன் வரல, சாப்பாடு வீட்டுக்கு தருவாங்களோன்னு தெரியல. அதனால நானே என் பிள்ளைல மட்டும் தானே 100 ரூபா தான் கொடுப்பேன். அப்படியா? சீதா நீ என்ன வாங்கி கொடுத்தா? நானக்கா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்திருக்கேன். அழகா gift பேக் பண்ணி கொடுத்திருக்கேன்க்கா. அப்படியே பொம்மையோ? எல்லாரும் இப்படிதான் பொம்மை துணின்னு எடுத்து கொடுத்தாவனே நாங்க மொய் கொடுத்துடலான்னு காசு எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா மொய் கவர் வாங்காம வந்துட்டேனே. சொல்ல மாட்டேன், நான் வேணா சேகர்ட்ட போய் சொல்லட்டுமா? உடனே வாங்கிட்டு வந்து தந்துருவான். சரி சாமி சீக்கிரமா போய் சொல்லு. நான் கூட அவிய வீட்டுல உள்ளவியல மட்டும்தான் போட்டோ எடுப்பாவன்னு நினைச்சேன். எல்லாரும் எடுக்காவளோ? ஆமாக்கா, அங்க ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்கலாம். அங்க போய் எல்லாரும் gift கொடுத்து போட்டோ பிடிச்சிட்டு தான் வராவ. நீங்களும் போய் போட்டோ எடுத்துட்டே வாங்கக்கா. போட்டோ எடுக்காம தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வந்திருப்பேன். அழகா அந்த கவுனு போட்டு வந்திருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். சிலமாக்கா வீட்டுல வேணா போய் மாத்திட்டு வாங்கலாம். டீச்சர் அதுக்குள்ள பிரியாணி காலியானாலும் ஆயிரும். வாங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு போய் பணத்தை கொடுப்போம். அதுக்குள்ள மொய் கவரம் வந்துரும். சரி சரி வாங்க போவோம். நம்ம என்ன இன்னும் நின்னு முழிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா பிரியாணி காலியாயிரும். பிறகு எதுவுமே கிடைக்காது. முதல்ல போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பிரியாணி வாங்கி வச்சிட வேண்டியதான். நாகப்பழம் நம்ம மகனும் மருமகளும் வந்திருக்காங்க, நீ பேசலையா? என்ன நாகப்பழம் இப்படி பேசுறா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு நீ என்னத்த சாதிக்க போறா சொல்லு. வந்திருக்க இடத்துலயாவது மோன்ட்ட பேசு. அவன் 2-3 வாட்டி உன்கிட்ட பேச வந்தானா நீ தான் மூஞ்சி திருப்பிட்டு போனியா? மகன் ரொம்ப வருத்தப்படுறான் நாகப்பழம். ஏமா வாப்பா சூரியா வா. இப்பா ஏன்பா அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க? பேச சொல்லுங்கப்பா. நாகப்பழம் இப்பதானே சொன்னேன், மோவே வந்திருக்கான் பேசு. விடு நாகப்பழம், பிள்ளை ஏதோ அவசரப்பட்டுட்டா அதுக்காக பேசாமலே இருக்க போறியா காலம் முழுக்க? பேசு நாகப்பழம், பிள்ளை வருத்தப்படுறான்ல. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நான் உங்களை பாக்குறதுக்கு வந்தேன், நீங்க தானே பேசல. சாரிமா. அம்மா எனக்கு நீங்களும் முக்கியமா? அத்தை அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்க அவர் கூட ஒழுங்கா பேசுறது இல்லன்னு. சாரி அத்தை, மன்னிச்சிருங்க. பேசுங்க எங்க கூட. ஆமாமா மன்னிச்சிருங்கம்மா. நாங்க உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறோம்மா. எங்க கூட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். அவளையும் கூட்டிட்டு வரேம்மா. நாகப்பழம் கோவப்படாத நாகப்பழம், நம்மளுக்கு பேர வர போறா. என்னது பேரனா? இந்த நேரத்துல நீ இப்படி கோவமா இருக்கலாமா? மடி மருமகளே வருத்தப்படாதம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீ ஃபீல் பண்ண கூடாது. அம்மா அது வந்து அம்மா அது வந்து அப்படிலாம் இல்லம்மா. சூர்யா நீ செஞ்சது தப்புதான்ப்பா. என்கிட்ட உங்க அம்மாட்டையும் நீ முதல்ல வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? எதுக்குப்பா அப்படி சொல்லாம இருந்தா? உங்க அம்மா அதனாலதான் வருத்தப்படியா? நாகப்பழம் இல்ல ஏதோ ஒரு டென்ஷன்ல சொல்லாம இருந்திருப்பான். விடு நாகப்பழம். அது தெரியலமா. என்னது தெரியலையா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எம்மாடி உனக்கு தெரியுமா எத்தனாவது மாசம்னு? அத்தை அது வந்து 4 5ன்னு நினைக்கேன். இது அதுக்கு மேல நல்லா இருக்கு. இதுதான் நீங்க பிள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? எத்தனை மாசம்னே என்ன சொல்ல
மா பாத்துட்டாமா இருக்கும். என்னத்த பாத்தியலோ மாசம் கூட சொல்ல தெரியல. எக்கா அது வந்து இப்பலாம் எல்லாம் மாறி போச்சுக்கா. மாச கணக்குல யாரும் சொல்றது இல்ல, நாள் கணக்கு தான் சொல்லியாவ. அதனால தான் பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ வளகாப்பு நாள் கணக்குலயே பண்ணுவாவே. இல்லக்கா அது மாச கணக்கு தான். இங்க பாரு ஒழுங்கா அவளை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லு. சரிக்கா. என் மாமன் மெலிஞ்சு துரும்ப போயிட்டு இருக்கா. ஒழுங்கா சமைச்சு எடுத்து அவனை பாத்துக்கிட்டியால இல்லையா? ஏக்கா அது வந்து சமைச்சத குடுக்கா. ஆவே நீ ஒழுங்கா பேசுறது இல்லல்ல. அதான் மான வார்த்தத்துல மெலிஞ்சிட்டான். என்ன வார்த்தம் பேசிட்டானே இருக்கேன். ஒழுங்கா சமைச்சு எடுத்து கொடுத்து என் மகனை பாத்துக்கிட்டு சொல்லு. சரிக்கா. சரி பேரு ஒழுங்கா பாத்துக்கமா. சரி. அவளையும் ஒழுங்கா பாத்துக்கிட்டு சொல்லு. மாசம் என்னன்னே தெரியல. என்னத்த வளர்த்தாவளோ அவ வீட்ல. சின்ன பிள்ளை கணக்க போக எல்லாம் சரியாயிரும். நாகப்பழம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மொவ வீட்டுல தங்கிட்டு போவோமா? ஒண்ணு வேண்டாம், நமக்கு என்ன வீடு இல்லையாக்கா. சரி அப்போ நம்ம மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு போவோமா? அவிய வரணும்ல, வேலை இருக்கும்பாவே. இல்லம்மா நாங்க வாரோம். பாத்தியா மகனே வாரேங்க, கூட்டிட்டு போவோம். 2 நாள் பிள்ளைகளை வச்சு சந்தோஷமா பார்த்து எடுத்து அனுப்புவோம். மரும வேற மாசமா இருக்கா. சம்மந்தி வணக்கம். ஏக்கா இவியதான் உனக்கு சம்மந்தி, சேனிப்பரோட அம்மா. பக்கத்துல இருக்கிறது சேனிப்பரோட அப்பா. அவியதான் சேனிப்பரோட பாட்டி. சின்ன சம்மந்தி இதுதான் உங்க மருமகனோட அப்பா அம்மா. தெரியும், பாக்கிறதுக்கு உங்கள மாதிரியே இருக்காவல. ஜெனிஃபரும் சொன்ன அத்தை வந்திருக்காவன்னு அதான் பேசலான்னு வந்தோம். சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோனே. சம்மந்தி நீங்க கொஞ்சம் கோவத்துல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நாங்க பிள்ளைகளை ஏத்துக்கிட்டோம், நீங்களும் அது மாதிரியே ஏத்துக்கிடுங்க. என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்க? எத்தனாவது மாசம் கேட்டா கூட சொல்ல தெரியல. ஜெனிஃபர் ஏமா 5வது மாசம் சொல்ல வேண்டியதானே? ஏம்மா அது வந்து 4 5ன்னு சொன்னேன். சம்மந்தி 5வது மாசம். சம்மந்தி 5வது மாசமா? வயிறே தெரியல சுத்தமா. வயித்துல பிள்ளை இருக்கா இல்லையா? ஏக்கா ஏன்டா அப்படி பேசியா? வயிறே தெரியல அதான் கேட்டேன். அது என் மகன் ஆசீர்வாதம் என் வயித்துல இருந்தப்போ 7வது மாசம் வரைக்கும் எனக்கும் தான் வயிறே தெரியல. வளகாப்பு பண்ணும்போது வயிற்றுல பிள்ளை இருக்கான்னு எல்லாரும் சந்தேகம் தான் பட்டாவ. அந்த அளவுக்கு வயிறு சிறுசாதான் இருந்தது. அதே மாதிரிதான் என் பேத்திக்கும் 5 மாசம் ஆகியும் வயிறு தெரியல. போக போக தான் தெரியும். சரி சரி, பிள்ளைக்கு 4 நாளைக்கு சொல்லி கொடுங்க, எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு. சமந்தி நான் தான் அவளை நிறைய நேரம் பாத்துக்கிறேன். என் வீட்டுலதான் இருக்கா. நல்லா சமைச்சு எடுத்து கொடுத்து அவளை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க அவளை பாத்துக்கிட்டா என் மகனை யார் பாத்துக்கிட்டியது? என் மகனையும் ஒழுங்கா பாத்துக்கிட சொல்லுங்க, அவளையும் ஒழுங்கா பாத்துக்கிட சொல்லுங்க. சரி சம்மந்தி, அதெல்லாம் என் மகன் நல்லா பாத்துக்கிடுவா. என்ன பாத்துக்கிட்டா? என் மகன் மெலிஞ்சு போய் இருக்கா. ஒழுங்கா சமைக்க தெரியுமா உங்க மகளுக்கு? நல்லா சமைச்சு எடுத்து கொடுக்க சொல்லுங்க. சரி சம்மந்தி. அதெல்லாம் என் பேத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்கிட்டா. நல்லாதான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எம்மாடி நாகப்பழம், நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. 2 பிள்ளைகளும் நல்லபடியா வாழும். வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தான். மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டோனே எனக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. பிள்ளைய நல்லபடியா பெத்து எடுக்க சொல்லுங்க, அது எங்க வீட்டு வாரிசு. அதெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கணும் சம்மந்தி. அப்புறம் எப்ப வளகாப்பு பண்றீங்க? சம்மந்தி 5வது மாசமே பண்ணலாம் நான் சொன்னேன். 7வது மாசம் பண்ணலான்னு எங்க அத்தை சொன்னாவ. இல்ல 9வது மாசம். வேண்டாம் வேண்டாம், 7வது மாசமே பண்ணுங்க, அதான் நல்லது. வளகாப்பு செலவுலாம் உங்களோட தான், நல்லா கிராண்டா பண்ணுங்க. சரி சம்மந்தி, என் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அதனால வளகாப்பு நல்லா கிராண்டா பண்ணுவோம். ஆமா, உங்களுக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணா இல்ல 2 3 பிள்ளைகள் இருக்கா? எனக்கு ஒரு மகன் ஒரு பொண்ணு. மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. அப்படியா? உங்க மகளுக்கு எவ்வளவு நகை நட்டெல்லாம் போட்டியே? அவங்களுக்கே அவசரமா கல்யாணம் முடிஞ்சிச்சு. நகை நட்டெல்லாம் எப்படி போட முடியும்? இப்பதான் சேர்த்துக்கிட்டே எல்லாம் போட வேண்டியதானே? வளகாப்புல பண்ணும்போது நகை போட்டாதான் நல்லா இருக்கும். சரி சம்மந்தி, வளகாப்பு பண்ணும்போது எல்லாம் போட்டு விடி. எல்லாரும் இதெல்லாம் பேசிட்டு தான் கல்யாணம் முடிப்பாவ. இதைய கல்யாணம் முடிச்ச பிறகு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னத்த சொல்லன்னு தெரியல. ஏக்கா ஏது நடந்தாலும் நன்மைக்கு நடக்குதுன்னு கவலைப்படாம இருக்கா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? முதல்ல பந்தி நடந்துட்டு இருக்கு, வாங்க சாப்பிட போவோம். சின்ன சம்மந்தி வாங்க, ஏக்கா அத்தை வாங்க போவோம். சரி சம்மந்தி. ஜெனிஃபர், மாப்பிள்ளை கூட்டிட்டு சாப்பிடுவாமா? சரிம்மா. ஜெனி, என்ன ஜெனி இதெல்லாம்? எனக்கும் அதாங்க ஒண்ணுமே புரியல.
எங்க வீட்டுக்கு மட்டும்தான் நான் மாசமா இருக்கேங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா உங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாம் எங்க சித்தி பண்ண வேலைதான் ஜெனி. போச்சு போச்சு, உண்மை தெரிய வந்தா இனி என்ன நடக்குமோ தெரியல. பேசாம இப்பயே உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம் ஜெனி, மாசமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. இப்ப போய் சொன்னோம் கண்டிப்பா பேச மாட்டாங்க. வெயிட் பண்ணு, பொறுமையா சொல்லிக்கலாம்.